இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். இன்வர்ஸ்னா என்னது? இன்வர்ஸ்னா என்னது? அதோட எதிர்மாறல உள்ளது. அதைத்தான் நம்ம இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தோம்னா இந்த ஏக்கு நமக்கு இந்த ஏ வந்து இந்த ஏயோட இன்வர்ஸ் வேல்யூ சேம் ஆகும், ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஐஎன். இதுதான் இன்வர்ஸோட ஃபார்முலா. எப்படின்னா ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐஎன். இப்போ ஏயோட இன்வர்ஸ் மேட்ரிக்கோட நம்ம ஏஏ மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து யூனிக் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். புரியுதா? Definition என்னது? Let A be a square matrix of order n if and only if for exist square matrix of order n A B equal to B A equal to IN. Then the matrix B is called the inverse of A. The B தான் என்னது? A யோட inverse. இது யூனிக்கா வரலன்னா அந்த இது பி வந்து ஏயோட இன்வர்ஸா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அப்புறம் வந்து இதை நம்ம தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க? ஏ என்பது என் வரிசையுடைய ஒரு சதுர அணின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சதுர அணியை வந்து எது எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணோம்? ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு யூனிக் மேட்ரிக்ஸ் இப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து அது பி வந்து ஏயோட இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? புரியுதா? அப்புறமா வந்து அடுத்த தியரம் பார்ப்போம். இன்வர்ஸ் மேட்ரிக்னா என்னன்னு புரிஞ்சுச்சுன்னா இப்போ இந்த இன்வர்ஸ் மேட்ரிக்கை நம்ம எப்படி டினோட் பண்ணுவாங்க? ஏ இன்வர்ஸ். சரியா? நெக்ஸ்ட் if a square matrix has an inverse then it is unique. சரியா? இப்போ நம்ம டெஃபினிஷன்ல பார்த்தோம்ல, அதை தான் இப்போ நம்ம தியரமா ப்ரூஃப் பண்ண போறோம். தியரம் 1.2. தியரம் 1.2 தமிழ் என்ன சொல்லுவாங்க? ஒரு சதுர அணிக்கு நேர்மாறு இருப்பின் அது ஒருங்கமைந்த ஒருமைத்தன்மை வாய்ந்ததாகும். என்னது? ஒரு சதுர அணி நேர்மாறாக இருப்பின் அது ஒருமைத்தன்மை வாய்ந்ததாகும். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? If a square matrix has an inverse என்னது? If a square matrix has a inverse then என்ன வரும்? நம்ம டெஃபினிஷன்லயே பார்த்தாச்சு. அது என்னது? is unique.
யூனிக். நம்ம யூனிக்னு ப்ரூஃப் பண்ணணும். சரியா? இப்போ எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஏயை வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம். அதே தான் given suppose A is square matrix. அதுல கொடுத்துருக்கிறது தான் எடுத்திருக்கோம். இப்போ வந்து ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா அதோட இன்வர்ஸ் என்னதான் இருக்கும்? அப்ப நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும். அப்ப இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்னது? யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? வந்து இதுக்கு ஒரு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் எடுக்கணும்ல, அது எடுக்கிறோம். இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் நம்ம என்ன எடுக்கணும்? பி. இப்போ லெட் பி பி a inverse matrix of A. Inverse matrix of A. இப்போ நம்ம சப்போஸ் A is ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா இதோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் என்னது? பின்னு எடுக்கும். அப்ப இந்த இதை எடுக்கும்போது இதோட மல்டிப்ளிகேஷன் என்னதான் தான் வரணும்? நம்ம யூனிக் நம்பரா தான் வரணும். அப்படி யூனிக் நம்பரா வந்தாதான் இது என்னது? இது வந்து பி வந்து ஏயோட இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும். சரியா? இப்போ வந்து இவங்க என்ன சொல்லிருக்காங்க? யூனிக்னு சொல்லி இருக்கிறதுனால ஏக்கு என்னதான் வரும்? ஒரே ஒரு மேட்ரிக்ஸ் மட்டும்தான் வரும். அப்படிதானா? ஒரே ஒரு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் வரும். சப்போஸ் நம்ம இதை வந்து இப்போ நமக்கு இதை ப்ரூஃப் பண்றது நம்ம என்ன எடுக்கிறோம்? நம்ம ஒரு பாசிபிளா இருந்ததுன்னா 2 மேட்ரிக்ஸ் வருதா? இப்போ 2 மேட்ரிக்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம 2 இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் வந்துருச்சுன்னா இது வந்து இது ராங் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணல. ஏன்னா யூனிக்னா ஒரே இது தானே இருக்கும். ஸோ இப்போ நம்ம சப்போஸ் இஃப் பாசிபிள் நம்ம என்ன எடுக்கிறோம்? 2 இன்வர்ஸ் மேட்ரிக் எடுக்கிறோம். சரியா? ஏ ஸ்கொயருக்கு நம்ம 2 இன்வர்ஸ் மேட்ரிக் எடுக்கிறோம். லெட் பி அண்ட் சி is a inverse matrix of A. A and B வந்து என்னது? இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏன்னு நம்ம எடுத்திருக்கோம். அப்போ இந்த ரெண்டும் வந்து ஏயோட இன்வர்ஸ் மேட்ரிக்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். நமக்கு டெஃபினிஷன் தெரியும். ஒரு நம்பர் ஒரு பி வந்து ஏயோட இன்வர்ஸா இருந்துச்சுன்னா definition என்னது? by definition A B is equal to B A is equal to unique matrix. Okay, இதுதான் என்னது? இதை நம்ம equation 1 எடுக்கிறோம். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் என்ன எடுக்கிறோம்? இதே இது நம்ம சி வந்து அதோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் பியா இருந்துச்சுன்னா அதோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி வரும்? நம்ம எப்படி எழுதலாம்? பை டெஃபினிஷன்ல இருந்து ஏபி ஈக்குவல் டு பிஏ இஸ் ஈக்குவல் டு ஐஎன். இதே இது சியா இருந்தா எப்படி எழுதுவோம்? ஏசி ஈக்குவல் டு சிஏ இஸ் ஈக்குவல் டு ஐஎன். அப்படிதானே எழுதுவோம். அப்ப இது என்னன்னா இக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. புரிஞ்சுச்சா? இது நம்ம இக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். புரியுதுல்ல ஒன்றும்? அதுக்கப்புறம் இதை விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு இதுல இருந்து அடுத்தது இது பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இங்க வந்து பி மேட்ரிக்ஸ் இருக்கா? நம்ம அந்த பி மேட்ரிக்ஸ் எடுக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் இதோட இன்வர்ஸ் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிடுவோம். சரியா? பி மேட்ரிக்ஸ். சரியா? பி மேட்ரிக்ஸை நம்ம எப்படி எழுதலாம்? பி ஆஃப்
ஐஎன் இப்படின்னு எழுதலாம். அப்படிதானே? இது வந்து யூனிக் தானே. யூனிக்கா இருந்தாலும் இதோட மல்டிப்ளை பண்ணும்போது சேம் மேட்ரிக்ஸ் தானே வரும். அதனால நம்ம எழுதுவோம் பி இஸ் ஈக்குவல் டு பி ஐஎன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? இது சப்போஸ் நம்ம இந்த இதுக்கு எடுத்தானே இப்படி வரும். இந்த நம்ம சி மேட்ரிக்ஸுக்கு சி மேட்ரிக்ஸ் எடுத்தா எப்படி வரும்? சி இஸ் ஈக்குவல் டு பி ஐஎன். சரியா? இப்போ நமக்கு ஐஎன் என்ன? ஐஎன்னா என்ன? ஐஎன்னா என்ன? ஐஎன்னா சிஏ போடலாமா? இல்லைன்னா ஏசி போடலாம் தானே, ஈக்குவல் தானே. அந்த இடத்துல நம்ம பை இக்குவேஷன் 2ல இருந்து ஃப்ரம் இக்குவேஷன் 2ல இருந்து பி இஸ் ஈக்குவல் டு என்னது? பி சி ஏ. பி சி ஏ. சரியா? அப்ப இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா பி இஸ் ஈக்குவல் டு ஏ பி சி. இப்ப எழுதினாலும் அது கரெக்ட் தானே. நமக்கு ஏற்கனவே தெரியும் ஃப்ரம் இக்குவேஷன் 1 ABC ஈக்குவல் டு என்னது? IN. கரெக்டா? B is equal to INC. இது யூனிக், இது வந்து யூனிக் மேட்ரிக்ஸா இருக்கும்போது என்ன வரும்? B is equal to C. புரியுதா? அப்ப அந்த இன்வெர்ஸ் எப்படி இருக்கும்? ரெண்டுமே சேமா தான் இருக்கும். ரெண்டுமே சேமா தான் இருக்கும். நம்ம எடுக்கிற ரெண்டு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸும் என்னதான் தான் இருக்கும்? சேமா தான் இருக்கு. இப்ப சப்போஸ் நம்ம வந்து பி செட் எடுத்து பண்ணும்போது இப்படி வந்துச்சு. நம்ம இது சி செட் எடுத்து பண்ணி பார்ப்போம். சி ஈக்குவல் டு பி ஐஎன். அப்போ சி இஸ் ஈக்குவல் டு பி சிஐஎன். அப்ப இங்க என்ன வரும்? சிஐஎன் பதிலா என்ன போடலாம்? நம்ம ஏபி போடலாமா? ஏபி போடலாம் தானே. அப்ப சி இஸ் ஈக்குவல் டு சிஎன் என்ன? ஐஎன். therefore C is equal to B. அப்ப நம்ம எந்த வழியாட்டு நம்ம ஒரு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் எடுத்தாலுமே நமக்கு அது என்னது? எத்தனை இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் எடுத்தாலுமே அது என்னதா தான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். இதுல இருந்து ப்ரூவ் ஆகுது. அப்ப இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் யூனிக். அப்படிதானே? இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் நம்ம ஒரே இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் தான் இதுல வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆகுது. இப்ப வந்து நம்ம ரெண்டு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் எடுத்தாலும் அது என்னதான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். சரியா? சரி, இப்ப இந்த இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் நம்ம எப்படி நோட் பண்ணுவோம்? டினோட் பண்ணுவோம். இப்ப டினோட்டட் பை A இன்வெர்ஸ். சரியா? டினோட்டட் பை A இன்வெர்ஸ். புரியுதா எல்லாருக்கும்? ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான தியரம். ஒருக்கா கூட சொல்றேன். இப்ப நமக்கு கொஸ்டின் என்ன? if a square matrix has an inverse then is it unique. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் எடுக்கிறோம்னா அது வந்து இன்வெர்ஸ் ஒரு இதை எடுக்கிறோம்னா அது வந்து ஒரே ஒரு இன்வெர்ஸ் தான் இருக்கும். சரியா? இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இப்ப என்ன எடுக்கிறோம்? ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸை ஸ்கொயர் மேட்ரிக்ஸை எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா பிசின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ஒண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம ரெண்டெண்ணை எடுத்து பார்ப்போம் எப்படி வருது ஆன்சர் அப்படின்னு பாக்குறதுக்காக நம்ம மேக்ஸ் பொறுத்தளவுலயே நம்ம அசியூம் நம்ம போட்டு பார்த்துதான் இது கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். அதே போலதான் இங்க பண்றோம். நம்ம என்ன பண்றோம்? ரெண்டு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். ரெண்டு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் எடுத்தா நம்ம டெஃபினிஷன் படிச்சிருக்கோம். இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன் அதுல இருந்து என்ன வரும்? ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசிஏ இஸ் ஈக்குவல் டு ஐஎன். அப்போ சி மேட்ரிக்ஸுக்கு ஏ மேட்ரிக்ஸுக்கு இன்வெர்ஸ் இப்படி வந்துச்சுன்னா இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபார்முலாவை நம்ம எழுதி அது என்ன equation 1 equation 2 எடுத்துக்கிறோம். நம்ம அடுத்து பின்னு ஒரு செட்டு மட்டும் எடுக்கிறோம். சரியா? பின்னு உள்ள மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்தோம்னா
அது எப்படி எழுதலாம்? பி ஐஎன்னாவும் நம்ம எழுதலாம், அப்படிதானே? ஐஎன்ங்கிறது யூனிக். யூனிக்னா 1. அப்போ சேம். அப்ப ஐஎனோட வேல்யூ இக்குவேஷன் 2ல இந்த ஐஎனோட வேல்யூ என்னது? ஏசி ஆர் சிஏ. அப்ப நம்ம அதை போடும்போது ஏபியோட வேல்யூ என்னது? ஐஎன். ஐஎனோட வேல்யூ என்னது? 1. அப்போ பி ஈக்குவல் டு சி. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் இப்ப இதுல இந்த நோட் என்ன எழுதலாம்னா, இப்ப இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம பியோட இன்வர்ஸ் என்னன்னு தான் நம்ம டினோட் பண்றோம். ஏயோட இன்வர்ஸ் வந்து ஏ பவர் -1 தானே பண்றோம். அதுல போட்டு நம்ம அதோட நோட் எழுதிக்கலாம். என்னது நோட்? என்னது? A inverse is equal to A inverse A is equal to IN. This is note. Okay, இது வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். உங்ககிட்ட ஒயிட் ஹைலைட்டரோ இல்லைன்னா பென்சிலோ ஏதாவது எடுத்து உங்களோட புக்கில் நோட் பண்ணி வைங்க. சரியா? இப்போ எதுவுமே ஃபர்ஸ்ட் கிளியரா கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்களாவே எழுதி பாருங்க. அப்படி எழுதி பார்த்து படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். புரியுதா? உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். புரியுதா எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் தியரம் 1.3. என்ன தியரம்? Let A be a square matrix of order n. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ என்னன்னு எடுக்கிறோம்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம். அது எதுல? ஆர்டர் என்ல. சரியா? அப்போ தென் என்ன நம்ம இதை எடுத்துட்டு என்ன ப்ரூவ் பண்ணணும்? தென் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஏ இன்வர்ஸ் என்னது? எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நம்ம ஏ எடுத்துருந்தோம்னா அது வந்து நமக்கு என்னது ஆகுது? எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். if and only if இன்னொன்னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. இது A is exist ஆச்சுன்னா, A is exist ஆச்சுன்னா, அந்த A inverse exist ஆச்சுன்னா A is a non singular. அந்த A matrix இருக்குல்ல, அது வந்து என்னதான்? non singular அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். அப்படின்னு என்னது? if and only if ப்ராப்பர்ட்டி. if and only ப்ராப்பர்ட்டினா இப்போ நம்ம A இன்வர்ஸ் கொடுத்தோம்னா அதுல இருந்து A is a non singular ப்ரூஃப் பண்ணணும். இப்போ A is non singular எடுத்து அது வந்து A இன்வர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். சரியா? புரியுதா? இதுக்கப்புறம் என்னது? 2 ப்ரூஃப் இருக்கு. சரியா? என்னதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கிறோம்? சப்போஸ் A inverse exists எடுத்தோம் நம்ம டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணும்? A is non singular. இது கன்வர்ஸ்லி என்ன பண்ணுவோம்? என்ன எடுப்போம்? A is suppose A is non singular.
A is non-singular. To prove A inverse is exists. சரியா? சப்போஸ் A is non-singular இருந்துச்சுன்னா A inverse is exist அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். இப்போ ரெண்டு ப்ரூஃப்மே பண்ணணும். எப்படி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இப்படி ரெண்டு விதத்துலையும் நம்ம அதை ப்ரூஃப் பண்ணி காட்டணும். சரியா? அப்போ இப்போ நம்ம என்ன எடுக்கிறோம்? இப்போ என்ன எடுக்கிறோம்? ஃபர்ஸ்ட் இந்த செட் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். சரியா? இப்போ நம்ம பை டெஃபினிஷன் என்னது? ஏ வந்து நான் சிங்குலர் அப்படிதானே? ஏ வந்து நான் சிங்குலர்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ பை த டெஃபினிஷன்ல இருந்து என்ன எடுக்கலாம்? ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு யூனிக் மேட்ரிக்ஸ். அப்படிதானே? இதுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். டேக் இந்த இதுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ ஈக்குவல் டு ஐ எனக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் is equal to determinant of A inverse A, which is equal to determinant of IN. சரியா? புரியுதா? அடுத்து என்ன பண்ணுறோம்? ரெண்டையும் செப்பரேட் பண்ணுவோம். இப்போ ஹோலா இருந்தாலும் நம்ம பிரிச்சு எடுக்கலாம் தானே? இதை பிரிச்சு எடுக்கும். அப்போ determinant A inverse is equal to determinant A inverse determinant A equal to I என்ன வேல்யூ? 1. அப்படிதான். இதுல இருந்து என்ன புரியுது? இப்போ இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு வேல்யூ ஜீரோவா இருந்திருந்தா இங்க என்ன வந்திருக்கும்? ஆன்சர் 0 போட்டுக்கலாம். ஆனா இங்க அந்த ஆன்சர் என்னது? 1. ஐ என்னனாலே இன்வர்ஸ் என்ன வந்துடும்? 1 வந்துடும். அப்படிதானா? அப்போ இதுல இருந்து என்ன நமக்கு ப்ரூஃப் ஆகுது? Determinant A is not equal to 0. Determinant A and determinant of A inverse is not equal to 0. இதுல இந்த ப்ரூஃப் ஆகுதா? அப்ப determinant A is not equal to 0 னா அது என்னது? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா தானே இருக்கும். ப்ரூவ் ஆயிடுச்சா? அப்ப A is non singular matrix. Hence A is non singular matrix. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அடுத்து கான்வர்ஸ்லி நம்ம ப்ரூவ் பண்ணலாமா? கான்வர்ஸ்லி இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு எடுத்தோம்னா நம்ம அதை என்ன ப்ரூவ் பண்ணணும்? A இஸ் நான் சிங்குலர்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ A இஸ் நான் சிங்குலர்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இப்போ A இஸ் எக்ஸிஸ்ட்னாலே நம்ம என்ன தெரிஞ்சிரும்? பை த டெஃபினிஷன்ல இருந்து A inverse is exist ஆச்சுன்னா அது என்னதான் தான் இருக்கும்? A inverse is equal to A inverse A is equal to IN. இதுதான் இருக்கும். இப்படிதானே? அப்ப இதுக்கு நம்ம இதுக்கு என்னது எடுக்கிறோம்? டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது determinant A inverse is equal to determinant A inverse A is equal to determinant IN. determinant IN வேல்யூ என்னது? 1. அதுக்கப்புறம் நம்ம டிட்டர்மினன்ட்டை செப்பரேட் பண்ணி எழுதுறோம். சரி, செப்பரேட் பண்ணி எழுதுறதுலேருந்து இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? யூனிக் மேட்ரிக் தான் வந்து நமக்கு ஆன்சரா வரும். இப்போ இது வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. நார்மலாவே இப்போ நம்ம எந்த நம்பரோடையும் 0 மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன வர ஆன்சர்? 0 தான் வரும். ஆனா இங்க வந்து ஆன்சர் என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்ப இந்த 1 இருக்கிறதுனால இது என்னது கிடையாது? சிங்குலர் கிடையாது. சரி, இப்ப சிங்குலர் மேட்ரிக்ஸ் இருந்ததுன்னா என்ன வரணும்? இங்க வந்து ஈக்குவல் டு 0 வந்திருக்கணும். 0 வராததுனால அது என்னது? A is a நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். சரி, நான் அப்படியே நம்ம கன்வர்ஸ் எடுத்துக்கிறோமா? இப்போ A is நான் சிங்குலர்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்?
ஏ இஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணலாம். சரியா? இப்போ நமக்கு நான் சிங்குலரா இருந்தா என்னதான் இருக்கும்? நம்ம ஒரு தியரம் படிச்சோம்ல, ஏ இஸ் நான் சிங்குலர் மீன்ஸ் என்ன வரும்? பை தியரம் 1.1 என்னது? A adjoint of A is equal to adjoint of A into A equal to determinant A IN. மேட்ச் கிளாஸ்ல எது சொல்லி தந்துருந்தேன்? A adjoint of A is equal to adjoint of A into A is equal to determinant A into IN. இப்படிதான் இருக்குமா? என்னது? அது நான் சிங்குலரா மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா இது நமக்கு எக்ஸிஸ்டா. சரியா? அப்ப இதுல நம்ம என்ன பண்றோம்னா டிவைடட் பை டிடர்மினன்ட் A பண்றோம். இந்த ஒவ்வொரு டேர்முக்கும் நம்ம எடுத்துக்கிறோம், டிவைட் பண்றோம். அப்ப டிவைட் பண்ணும்போது A adjoint of A divided by determinant A which is equal to adjoint of A into A divided by determinant A. இங்க எடுக்கும்போது என்ன வரும்? determinant A IN divided by determinant A. அப்ப இந்த determinant இங்க இணைந்து கேன்சல் ஆயிரும். அப்ப அது என்னதான் இருக்கு? யூனிக் மேட்ரிக்ஸ் தான் மாறி இருக்கு. அப்புறம் நம்ம இதுல வந்து A தனியா எடுத்துக்கிறோம். A into adjoint of எப்பவுமே டிடர்மினன்ட் A வேல்யூவா தான் இருக்கும். சரி, இந்த ரெண்டுமே மேட்ரிக்ஸ், டிடர்மினன்ட் A என்னது? வேல்யூ. அப்படிதான் அப்ப அந்த வேல்யூவை நம்ம அட்ஜாயிண்ட் மட்டும் எடுத்துட்டு இந்த A மேட்ரிக்ஸ் தனியா வச்சுக்கோம். அப்ப adjoint of A divided by determinant A is equal to adjoint of A divided by determinant A into A is equal to IN. புரியுதா? இப்ப ரெண்டு 2 மேட்ரிக்ஸ் எடுத்தோம்னா இதுல இருந்து என்ன ப்ரூவ் ஆகுது? ரெண்டு 2 மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா அதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது IN, யூனிக் மேட்ரிக்ஸ். சரி, இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது IN கிடைக்குதா இருந்தனா அப்போ ஒன்னு மேட்ரிக்ஸ் இன்னொன்னா அந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் அப்படிதானே வரும். அப்போ A மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் தான் இருக்கும். adjoint of A divided by determinant A. புரிஞ்சுதா? அப்ப இதுல இது என்னது ஆகுது? என்ன நம்ம ப்ரூவ் ஆகுது? இந்த இது வந்து A இன்வர்ஸோட வேல்யூ என்னது? adjoint of A divided by determinant A. புரிஞ்சுதா? 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 இதுல இது என்னது? A இன்வர்ஸ் என்ன ஆகுது? எக்ஸிஸ்ட் ஆகுது. A இன்வர்ஸ் இஸ் exist. Hence proved. புரிஞ்சுதா? hence proved. இதுல இருந்து நமக்கு என்னது ப்ரூவ் ஆகுதா? ப்ரூவ் ஆகுதா? புரியுதா? புரியுதா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இனி என்ன பண்ணுங்க, நீங்களாவே இத வந்து புரிஞ்சிச்சுன்னா நீங்களாவே எழுதுங்க. உங்களோட நோட்ல நீங்களாவே எழுதுங்க. இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எதுல எல்லாம் டவுட் இருக்கோ அது உங்களோட புக்ல நோட் பண்ணி வைங்க. இந்த இடத்துல இம்பார்ட்டன்டா உள்ளதை ஹைலைட் பண்ணுங்க. சரியா? ஹைலைட் பண்ணிட்டு இப்போ வந்து A inverse equal to adjoint of A by determinant A வந்துச்சுல, இதை வந்து நீங்க நோட் பண்ணி வைங்க. பென்சில் வச்சோ பென் வச்சோ அது ஒரு லைன் போட்டு வைங்க. இது வந்து நம்ம இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். சரி, இது ஒரு ஃபார்முலா. இப்ப நம்ம A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபார்முலாவா நம்ம இதை யூஸ் பண்ணிப்போம். சரியா? புரிஞ்சுச்சா? புரிஞ்சதா? சரி, நெக்ஸ்ட் போவோமா?
சரி, நெக்ஸ்ட் வந்து ஒரு நோட் சொல்றேன், அது வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி வைங்க. டிடர்மினன்ட் ஆஃப் ஏ சிங்குலர் மேட்ரிக்ஸ் இஸ் 0. இப்போ வந்து டிடர்மினன்ட் ஏ சிங்குலர் மேட்ரிக்ஸ் நம்ம 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து என்னது, சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான் இருக்கும். ஆனா என்னதான் இருக்காது, அதுக்கு இன்வெர்ஸ் இருக்காது. 0வா இருந்துச்சுன்னா அது பூஜ்ஜிய அணிக்கோவையா இருந்துச்சுன்னா அது என்னதான் இருக்கு, அதுக்கு என்னது இருக்காது, இன்வெர்ஸ் இருக்காது. சரியா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்பாடுகள்லாம் வர வாய்ப்பு இருக்கு. டிடர்மினன்ட் ஆஃப் a singular matrix is 0. Determinant of singular matrix is equal to 0 னா அது என்னது, determinant of A is equal to 0 அப்படின்னா அது என்ன மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸ் என்ன இருக்காது, இன்வெர்ஸ், A இன்வெர்ஸ் இருக்காது. புரிஞ்சதா, புரிஞ்சதா, இதை நோட் பண்ணி வைங்கண்ணா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், example 1.2. Example 1.2. If A is equal to ABC, is non-singular matrix. Non-singular matrix. நமக்கு ஏ வந்து என்னது, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் இருந்தா இதுல என்ன ப்ரூவ் பண்ணணுமா, ஃபைண்ட், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்வெர்ஸ். சரியா, ஏ இன்வெர்ஸோட ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும்ல, ஞாபகம் இருக்கா, இப்பதானே சொல்லி தந்தேன். இது நமக்கு இங்க given என்ன கொடுத்திருக்காங்க, A is equal to A B C D. புரிஞ்சதா, கொடுத்திருக்கிறது என்னது, A is equal to A B C D. சரியா, இதுல இருந்து A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். A இன்வெர்ஸோட ஃபார்முலா என்னது, adjoint of A divided by modulus இந்த determinant A. அப்படிதானா, adjoint of A is equal to determinant A. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிடர்மினன்ட் எழுதணும். டிடர்மினன்ட் A equal to இதுல டிடர்மினன்ட் A எப்படி கண்டுபிடிப்போம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ A D minus B C இதான் என்னது, A யோட டிடர்மினன்ட். இப்போ இதுல இருந்து நம்ம adjoint A கண்டுபிடிப்போம். adjoint A என்னது, adjoint A என்ன, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், -1 whole power I plus J into M I J the whole transpose. ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், adjoint A கண்டுபிடிக்க போறோம். that is equal to இது எங்க வரும், இது 4 மேட்ரிக்ஸ் தானே. இப்போ வந்து 1 மேட்ரிக்ஸ்னா பிளஸ் வரும், 1 2 னா மைனஸ், இங்க 2 1 வரும், இங்க இருந்து மைனஸ், இங்க என்ன வரும் பிளஸ் வேல்யூ. புரிஞ்சதா, புரிஞ்சதா, இதோட இது நம்ம என்னது 2 cross 2 மேட்ரிக்ஸ் நமக்கு தந்திருக்குது. அப்ப நமக்கு என்ன வரும், 4 எலிமெண்ட் வரும் இந்த கோவை. அப்ப நம்ம என்ன வரும், என்ன எலிமெண்ட் எல்லாம் 1 1 1 2 2 1 2 2. சரியா, இப்போ இந்த ரெண்டு ஆட் பண்ண என்னது, ஈவன் நம்பர். ஈவன் என்ன வரும் பிளஸ், இது ஆட் பண்ண என்ன வருது ஆட் நம்பர். ஆட் நம்பர்னா என்ன வரும் மைனஸ் வரும். இந்த ரெண்டு ஆட் பண்ண என்னது ஆட் நம்பர். அப்ப இங்க என்ன வரும் மைனஸ் வரும். இந்த ரெண்டு ஆட் பண்ண நமக்கு என்ன வரும் ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னா என்ன வரும் பிளஸ் வரும்.
அதுதான் இங்க போகும். சரியா? அப்புறம் எங்கன்னா வரும் m I 1 1 m 1 2 m 1 3 sorry m 2 1 m 2 2 the whole transfer. சரியா? புரிஞ்சுச்சா? இப்ப m னா என்னது? மிரர் வேல்யூ ஆஃப் a ஃபர்ஸ்ட் வேல்யூ. அப்படிதானே? m11 னா நம்ம a யோட ஃபர்ஸ்ட் வேல்யூவோட மிரர். அப்படிதானே? அப்போ a1 ஓட ஃபர்ஸ்ட் வேல்யூவோட மிரர் என்ன வரும்? d பிளஸ் d. அடுத்தது m12 க்கு மிரர் வேல்யூ என்ன வரும்? c. என்ன சிம்பல் இருக்கு? மைனஸ். மைனஸ் c. நெக்ஸ்ட் c யோட மிரர் வேல்யூ என்ன வரும்? d. d யோட சிம்பல் மைனஸ். மைனஸ் b. நெக்ஸ்ட் d யோட மிரர் வேல்யூ என்ன வரும்? a வரும். இப்போ இங்க என்ன வரும்? பிளஸ் a. The whole transfer. So which is equal to என்ன வரும்? நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எழுதணும். அப்படிதானே? ட்ரான்ஸ்ஃபர் என்ன எழுதணும்னா ரோஸ் எல்லாத்தையும் காலம் எழுதுவோம், காலத்தை எல்லாத்தையும் ரோஸ் எழுதுவோம். இப்போ இங்க என்ன வரும்? d minus c minus b a. தானா? இதுதான் என்னது? adjoint of a. புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? adjoint of a எப்படி கண்டுபிடிச்சோம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டிடர்மினன்ட் a கிடைச்சிச்சு, adjoint of a நமக்கு கிடைச்சிச்சு. இப்போ இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? a inverse கண்டுபிடிக்கணும். therefore a inverse is equal to the adjoint of a என்னது? d minus b minus c a divided by a d minus bc. இது எப்படி எழுதலாம்? 1 by ad minus bc into d minus b minus c a. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? எல்லாரும் கிளியரா இருக்கா? இதுதான் இதோட ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் சம் போயிடலாமா நம்ம? நெக்ஸ்ட் இப்போ 2 மேட்ரிக்ஸ் பார்த்தோம். இன்னும் வந்து 3x3 மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். Find inverse of matrix 2 minus 1 3 2 minus 1 3 minus 5 3 1 minus 3 2 3. இதோட இன்வெர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ எப்படி சால்வ் பண்ண போறோம்? என்ன கொடுத்துருக்காங்க? a மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. a மேட்ரிக்ஸ் என்னது? 2 minus 1 3 minus 5 3 1 minus 3 2 3. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுதானே? a இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப a இன்வெர்ஸோட ஃபார்முலா என்னது? adjoint of 1 by modulus a into adjoint of a. அப்படிதானே? இப்போ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம மாடுலஸ் டிடர்மினன்ட் a கண்டுபிடிக்கணும். டிடர்மினன்ட் a என்ன வரும்? சொல்லுங்க. 2 into 9 minus 2 plus minus 1 into
-1. இதை க்ளோஸ் பண்ணா என்ன வரும்? இந்த ரெண்டு டேம். -5 into 3 னா -15. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா -3. மைனஸ் மைனஸ் பிளஸ். புரிஞ்சுதா? பிளஸ் இதை க்ளோஸ் பண்ணோம்னா என்ன வரும்? பிளஸ் 3 into -10 plus 9. புரியுதா? புரியுதா எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் என்னது? இந்த டேம் க்ளோஸ் பண்ணிடுவோம். -5 into -3 -6. நெக்ஸ்ட் 3 க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது பிளஸ் 3 into என்னது? 6 plus 9. Next 1 plus 1 into -10 plus 9. Next -3. -3 into -1 -9 plus 2 into 6 plus 9. Next 3 plus 3 into 6 minus 5. Minus into minus minus. எத்தனையோ ஒரு மைனஸ் இருக்கும், அது சேரும்போது மைனஸ் into மைனஸ் பிளஸ், பிளஸ் into மைனஸ் மைனஸ். அதான் இங்க எழுது. Is equal to 2 into 7 plus மைனஸ் ஒன்று இருக்கும்போது இங்க என்ன மைனஸ் minus into -1 into -12 plus 3 into -1 -5 into -9 plus 3 into 12 15. Next plus 1 into -10 minus plus 9 means 1 minus 1. Plus 2 into 15 plus 3 into 1 is equal to 14 plus 12 minus 3 plus 45 plus 45 minus 1 plus 30 Don't cancel.
Sorry, mistake பண்ணிட்டேன். Modulus A is equal to 2 into 9 minus 2. Next, plus minus 1 into minus 5. 5 3 is 15. 15 plus 3 plus 3 into minus 10 plus 9. That is equal to 2 into 7 minus 1 into minus 12 plus 3 into minus 1. This is equal to 14. Is equal to 14 minus 15 minus. This is not equal to 0. புரியுதா? மாடலஸ் A வந்து நம்ம மேல உள்ள மூணு நம்பர்ஸ்க்கு தான் நம் எலமெண்ட்ல இருந்து கால்குலேட் பண்ணி நம்ம எடுக்கிறோம். இப்போ மாடலஸ் A is equal to minus 1. Minus 1ங்கிறது not equal to 0. அப்போ இதுலேருந்து அதுக்கப்புறம் adjoint of A கண்டுபிடிக்கும். Adjoint of A ஓட ஃபார்முலா என்னது நமக்கு? minus 1 the whole power I plus J mirror value of Ij the whole transpose. Correct? Correct. இப்போ மேட்ரிக்ஸ்ல என்ன வரும்? plus minus plus minus plus minus plus minus plus. இந்த மேட்ரிக்ஸ்க்கு minus 1னா எப்படி அந்த மேட்ரிக்ஸ்க்கு சிம்பல் வரும்ன்றத ஃபர்ஸ்ட் நான் போட்டுட்டேன். சரியா? இப்போ வந்து MJ கண்டுபிடிப்போம். MIJ என்னது? minor value of the matrix. இதோட மைனர் வேல்யூ என்னது? 2 ஓட மைனர் வேல்யூ என்னது? 9 minus 2. 9 minus 2 என்னது? 7. கரெக்ட் தானே? 9 minus 2 என்னது? 7. இங்க என்ன வருது? 7. கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன வரும்? சொல்லுங்க. அடுத்து 1 நம்ம ஹோல்ட் பண்றோம். 1 ஹோல்ட் பண்ணா என்ன வரும்? இந்த மேட்ரிக்ஸ் இதுவும் இது ஹைடா இருக்குது. இந்த 4 இப்போ என்ன வரும்? 5 3s are 15 minus 15 plus 3 minus 15 plus 3 na 12 minus into minus minus 15 plus
3. கரெக்டா? இப்போ என்ன வரும்? மைனஸ் ஒன் ரைட் பண்ணும்போது மைனஸ் என்ன வரும்? ப்ளஸ் 3. அப்போ எனக்கு என்ன வரும்? 12. புரிஞ்சுதா? அடுத்து என்ன வரும் வேல்யூ? அடுத்த வேல்யூ என்ன வரும்? நெக்ஸ்ட் 3 ஹைட் பண்ணும்போது -5 plus 9 -10 -10 plus 9. அப்ப என்ன வரும் வேல்யூ? -1. என்ன வரும்? -1. புரியுதா? நெக்ஸ்ட் -5 -5 நம்ம இப்போ இங்கே நமக்கு என்ன ஹைட் பண்ணும்போது இந்த 4 வேல்யூ, இந்த 4 இருந்துச்சு. -3 -6. அப்போ என்ன வரும்? -9. -9. புரியுதா? நெக்ஸ்ட் என்ன எலிமெண்ட் எடுக்கும்? இந்த 3 ஹைட் பண்ணும். 3 ஹைட் பண்ணும்போது இந்த கார்னர்ல இருக்கிற 6 minus into minus plus 9. 6 plus 9 என்னது? 15. கரெக்ட் தானா? நெக்ஸ்ட் நம்ம 1 ஹைட் பண்ணுவோம். 1 ஹைட் பண்ணா என்ன வருது? -5 into 2 minus -3 into 3. So -10 plus 9. Value என்னது? -1. புரியுதா? எப்படி கொண்டு வரணும்னு ஒவ்வொன்றும் புரியுதா? சரி, நெக்ஸ்ட் -3 ஹைட் பண்றோம். -3 ஹைட் பண்ணா -1 into 1 -3 into 3. கரெக்டா? -1 -9. ஆன்சர் என்னது? -10. புரியுதா? புரியும் நம்புறேன். நெக்ஸ்ட் 2 ஹைட் பண்ணு. என்ன வரும்? 2 ஹைட் பண்ணுவோம். -6 -5. ஆன்சர் என்னது? 1. நெக்ஸ்ட் என்னது? 3. என்ன வரும்? 6 -5. 2 ஹைட் பண்ணும்போது 6 minus plus 9. Oh, we have 15. multiply பண்ணா -15 -2 -17. சரியா? நெக்ஸ்ட் என்ன வரும்? 3 ஹைட் பண்ணும்போது இந்த வேல்யூ வரும். 6 -1. புரிஞ்சதா? இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? டிரான்ஸ்ஃபர் எடுக்கணும். இன்வர்ஸ் adjoint இதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் எடுக்கணும். is equal to 7 -12 -1 9 15 1
minus 10, minus 17, 1. இதுதான் adjoint of A. புரிஞ்சதா? adjoint of A எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு ஈஸியா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ நமக்கு தேவையான ஃபார்முலாவுக்கு தேவையான டிடர்மினன்ட் ஏயும் கிடச்சிருச்சு, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயும் கிடச்சிருச்சு. இதுல இருந்து ஏ இன்வெர்ஸோட வேல்யூ என்ன வரும்? பை -1, 7, 9, -10, 12, -12, 15, -17, -1, -1, 1. சரியா? அப்போ which is equal to minus the same matrix. கரெக்டா? கரெக்டா? இப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிடலாமா? என்ன வரும்? -7, -9, 10, -12, -15, 17, 1, 1, -1. இதுதான் என்னது? A இன்வர்ஸ். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், எல்லாருக்கும் ஈஸியா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சரியா? அப்புறமா இதுக்கு இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸாம்பிள்ஸ் கண்டுபிடிக்கலாமா? எக்ஸசைஸ். இப்போ நான் சொல்லி தந்தது எல்லாமே எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நான் சொல்லி தர போறது எக்ஸசைஸ். இப்போ நம்ம எப்பவுமே ஒரு டாபிக் எடுத்தோம்னா அதுல என்ன எக்ஸசைஸ் வருமோ அதை நம்ம சார்ட்டே சொல்லி கொடுப்போம். இப்போ வந்து இப்போ என்ன இன்வர்ஸ் நம்ம எடுத்தோம்னா இன்வர்ஸ் சொல்லி தந்துட்டு அதுக்கு கூடயே அதுக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தையும் நம்ம முடிச்சு வரோம். சரியா? இப்போ நம்ம எப்பவுமே நீங்க வந்து கிளாஸ்க்கு அமைச்சிங்கன்னா அதை எழுதி பாருங்க, நல்லா படியுங்க. சரியா? Next, exercise 1.1 second problem. Exercise 1.1 second problem. Find the inverse. If it is exists of the following, you can find the inverse value. Okay. So first question is inverse la, second la, first question. A என்ன கொடுத்தாங்க? -2, 4, 1, -3. சரி, இதெல்லாம் நம்ம என்ன எழுதுவோம்? A எடுப்போம். A is equal to -2, 4, 1, -3. சரி, இதுலேருந்து டிடர்மினன்ட் எழுதாங்க. Which is equal to என்ன வரும்? -2 into -3 plus 6. Plus 6 minus 4 is equal to 2. அப்போ இது என்னது? not equal to 0. அப்போ இது என்னது? exist ஆகுது. அடுத்து adjoint. Adjoint of A is equal to என்ன வரும்? First adjoint of A னா என்ன formula? -1 the whole power ij, mirror value of ij, the whole transpose, which is equal to plus minus minus plus. எப்படி plus minus plus போடுறோம்? ij னா i plus j தானே. அப்போ i1 plus 1 1 1 மேட்ரிக்ஸ் இருந்தா 1 1 எலிமெண்ட் என்னன்னா 2 ஆயிடும்.
2 1 2 எலிமெண்ட்டுக்கு 3 ஆயிடும். 3 னா மைனஸ் இங்க மைனஸ் 5 இங்க 1 2 1 இருக்கும். இங்க 2 புரிஞ்சதுல? அப்ப இதோட மிரர் வேல்யூ இருக்கும். இங்க மைனஸ் 3 4க்கு 1 1க்கு 4 minus 3க்கு minus 2 the whole transfer is equal to minus 3 1 minus 4 minus 2 புரிஞ்சுதா அந்த மேட்ரிக்ஸ் நெக்ஸ்ட் adjoint of a கண்டுபிடிச்சாச்சு டிடர்மினன்ட் a கண்டுபிடிச்சாச்சு then a inverse ஓட ஃபார்முலா என்னது a inverse equal to 1 by determinant a into adjoint of b that is equal to 1 by 2 into determinant minus 3 1 minus 4 minus 2 இதுதான் a inverse புரிஞ்சுதான் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन என்னது செகண்ட் क्वेश्चन இங்க a ன்னு கொடுத்திருக்காங்க 5 1 1 5 1 5 1 1 1 5 சரியா இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் that is equal to 5 into 25 minus 1 plus 1 into 5 minus 1 plus 1 into 1 minus 1 is equal to 5 into 24 next plus 4 next minus 4 that is implies 120 minus 4 plus 4 equal to 0. So your value is 1. This is not equal to 0. But next என்ன பண்ணணும் adjoint of a adjoint of a என்ன தெரியும் minus the whole power I plus j middle value of ij the whole transform. Okay, so this is equal to என்ன வரும் இதோட mirror value என்ன வரும் 25 இங்க வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிளை போட்டுருவோம் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் இதுதான் இந்த சிம்பிளோட இந்த இதோட அர்த்தம் சரியா நெக்ஸ்ட் நம்ம மிரர் வேல்யூ பண்ணுவோம் 25 minus 1 24 அடுத்தது 5 minus 1 அப்போ 4 next 1 minus 5 அப்போ plus 4 1 minus 5 na minus 4 next minus 5 minus 1 25 minus 1 என்ன வரும் 24 next
next 1 minus 5 அப்போ minus 4 next 1 minus 5 என்ன வரும் minus 4 இதுக்கு என்ன வரும் 5 minus 1 எங்க 4 next என்ன வரும் 25 minus 1 என்ன வரும் 24 புரியுதா எல்லாரும் புரியுதா the whole transfer which is equal to என்ன வரும் transfer என்ன எழுதணும் மாத்தி எழுதணும் 24 minus 4 minus 4 next minus 4 24 plus 4 1 minus 5 minus 4 சரியா next இங்க minus 4 minus 4 20 புரியுதா எல்லாரும் புரியுதா இதுல இருந்து நம்ம காமனா இருக்க ஒரு வேல்யூ வெளியே எடுத்துக்கலாமா எல்லாத்துலயுமே எது காமனா இருக்கு 4 காமனா இருக்கா 4 வெளியே எடுத்துக்கலாமா is equal to 4 into 4 into இங்க என்ன வரும் 6 இங்க 4 only 1 minus 1 minus 1 இங்க என்ன minus 1 6 minus 1 இங்க என்ன வரும் minus 1 minus 1 6 புரிஞ்சதா இப்படிதான் next next நமக்கு இப்போ வந்து டிடர்மினன்ட் A தெரிஞ்சாச்சு அட்ஜாயின்ட் A தெரிஞ்சாச்சு இதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமா இன்வெர்ஸ் ஆஃப் A இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாமா A inverse equal to 1 by determinant A into adjoint A. இங்க இந்த determinant A என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம 1 12 adjoint A என்னது 4 into 6 minus 1 minus 1 minus 1 6 minus 1 minus 1 minus 1 6 that is equal to 480 into 6 minus 1 minus 1 minus 1 6 minus 1 minus 1 minus 1 6 புரிஞ்சுச்சா புரிஞ்சதா எல்லாருக்கும் புரிஞ்சதா இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு நம்ம போலாமா நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு போவோம் next problem என்னது so the third one another question A is equal to 2 3 1 3 4 1 this is 3 7 சரி இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் சரியா adjoint of first நம்ம determinant A கண்டுபிடிக்கணும் determinant A is equal to determinant A is equal to 2 into 4 into 2 minus 7 plus
3 into 2 minus 4 into 3 into 2 minus 1 into 3 plus 1 into 3 into 7 minus 3 into 4. This is equal to 2 into 8 minus 7 plus 3 into 6 minus 3 plus 1 into 21 minus 12. Okay, this is equal to 2 into 1 plus 3 into 3 plus 1 into 9. Right? This is equal to 2 plus 9 plus 9. This is equal to 20. This is not equal to 0. Adjoint of A. This is equal to plus minus plus minus plus minus plus minus plus. Down here. That's 4 into 2 na 8. 8 minus 7. Next உள்ளதுக்கு 6 minus 3. Next உள்ளதுக்கு 21 minus 12. Next 3 க்கு 6 minus 7. 4 க்கு 4 minus 3. அடுத்தது 1 க்கு 14 minus 9. Next 3 க்கு 3 minus 4. அடுத்து 7 க்கு 2 minus 3. Next 2 க்கு 8 minus 9. That is equal to என்னவா 1 minus 3 9 1 1 என்னவா minus 5 minus 1 1 minus 1. சரியா பாரு இதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும். Therefore adjoint of A is equal to 1 minus 3 9 1 1 minus 5. Next minus 1 1 minus 1. சரியா இது நம்ம adjoint கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? A inverse. A inverse தேவையான நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. அப்ப அத அதுல அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது. A inverse equal to 1 by determinant A adjoint of A. That is equal to 1 by 20 into 1 1 minus 1 minus 3 1 1 9 minus 5 minus 1. புரிஞ்சா? புரிஞ்சா? இதோட என்னோட கிளாஸ் முடியுது. ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா சொல்லுங்க.
கிளியர் பண்ணுவோம். எல்லாரும் இதுவரை எடுத்தது வரை புரிஞ்சுச்சா? புரிஞ்சதா எல்லாருக்கும்? கிளியரா இருக்கா? நோ டவுட். ஓகே. இப்போ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னதுலாம், அட்ஜாயிண்டோட நம்ம படிச்சிருக்கிறது வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டியது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்? I minus 1 the whole power I plus j into mirror value of ij the whole transfer. சரியா? அதுக்கப்புறம் அதை நம்ம இப்போ -1 பவர் I plus jக்கு நம்ம எப்படி ஈஸியாக எழுதலாம்? இப்போ 2 மேட்ரிக்ஸ்னா ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ், 3 மேட்ரிக்ஸ்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இதுதான் அதோட. சரியா? மாற்றக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் நம்ம மிஸ்டேக் போடுறது இதில் தான் போடுவோம், இந்த மைனஸ் ப்ளஸில் தான் நம்ம ரொம்ப அதிகமாட்டி மிஸ்டேக் போடுவோம். சரியா? அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த இடங்கள்ல நம்ம போடணும். நெக்ஸ்ட் எம்ஜே கண்டுபிடிச்சிட்டு, எம்ஜேனா என்னது, எம்ஐஜேனா என்னது, மிரர் வேல்யூ ஆஃப் ஏ. சரியா? அப்போ இந்த மிரர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நம்ம இன்வெர்ஸ் எடுக்கிறோம். அதுதான் இந்த என்னது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயும் இந்த டிடர்மினன்ட் ஏ வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிப்போம். சரியா? புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? இதுல கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் என்னது, இன்னொரு ஃபார்முலா படிச்சோம்ல, சரி. இப்போ வந்து ஏயோட இன்வர்ஸையும் ஏயையும் மல்டிப்ளை பண்ண நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னது? ஏயையும் ஏ இன்வர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்றோம்ல, மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? நமக்கு கிடைக்கக்கூடியது யூனிக் மேட்ரிக்ஸ். சரியா? ஐஎன் கிடைக்கும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகே. டவுட் எது உண்டுன்னா என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, கிளியர் பண்ணிடலாம். சரியா? தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Shall I wind up? Okay. Thank you. Thank you so much. கிளியரா ஒவ்வொன்றையும் படிங்க. எது படித்தாலுமே நீங்கள் எழுதி பாருங்க. நீங்கள் இந்த ரெண்டையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக 100/100 எடுத்துடலாம் மேக்ஸில். சரியா? தேங்க்யூ ஸோ மச்.